ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அன்புக்குரிய ஆத்ம சாதர்கள் உங்கள் அனைவரையும் இந்த இனிமையான இரவு வேளையில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்சங்கமாக இருமந்திரத்தில் உள்ள திருமூலர் அருளிய இருமந்திர பாடல்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு தந்திரா என்ற நிலையில் அவர் வகுத்திருக்கிறார். அதில் முதல் தந்திரா அல்லது தந்திரம் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு வரக்கூடியது உபதேசம். இப்போ உபதேசம்னா என்ன அப்படின்னா, ஒரு குரு என்று சொல்லக்கூடிய மகா குருநாதர் தன்னுடைய சீடனுக்கு கூறும் வாசகமே, அவர் சொல்ல கொடுக்கக்கூடிய அந்த முறைகளை தான் நாம் உபதேசம் சொல்கிறோம். அப்படி முதல்ல சித்தர் பெருமக்கள் எல்லாமே நமக்கு உபதேசத்தை தான் கொடுப்பாங்க. உபதேசத்தின் வழியாகத்தான் நமக்கு அடுத்தடுத்த நிலைக்கு நம்மளை தயார்படுத்தக்கூடியது கிடைக்கும். அப்போ உபதேசம் தான் ஒருத்தருடைய அருட்கண் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது விழிப்பு நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை விழிப்பு அடைவதற்கான காரணமாக இருக்குது. அதில் முதல் பாடலாக விண்ணின்று இழிந்து இணைக்கீடாய் மெய்கொண்டு அந்நின்ற தாளை தலைக்காவல் முன் வைத்து உன்னில் உருக்கி ஒளி ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தானே. இப்போ விண்ணின்று இழிந்து இறைவன் அப்படின்னா, விண்ணின்று இழிந்து அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வினைக்கு ஈடாய் மெய்யென்று சொல்லக்கூடிய உண்மையை நீங்கள் உட்கொள்ளக்கூடிய ஆத்மாக்களின் பக்குவத்துக்கு ஏற்ப அந்த திரிமேனி கொள்ளுதல். இந்த உடல் எப்படி அமையுது அப்படின்னா, வினையினுடையக்கு தக்கவாறு அதனுடைய உண்மையை உணர்றதுக்கு தக்கவாறு இந்த ஆத்மாவினுடைய பக்குவத்து தக்கவாறு தன்னுடைய திருமேனி என்பதை கொள்கிறது. இப்படி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களின் வினைக்கு ஏற்ப அது உடலை தாங்கி இங்க வருது. போன பிறப்புல இருக்கக்கூடியதனுடைய கர்ம வினைக்கு தக்கவாறு அந்த வினையே பக்குவ நிலையாக முன்னின்று ஒரு உடலை நம்ம இப்போ எடுத்து வந்திருக்கோம். இந்த உடல் எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா, அந்த வினைக்கு ஏற்ப நம்ம செய்த வினைகளுக்கு ஏற்ப இந்த உடல் என்ற மேனி இங்கே தங்கி வருது. அப்படி வரக்கூடிய அந்த உடலை அந்த ஆத்மாவினுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய அந்த சிவம் எனும் தன்மையை அனைத்தும் இந்த ஒப்பில்லாத நிலைக்கு கொண்டு சென்று ஆனந்த நிலையை உங்கள் முன்னாடி காட்டி களிம்பு என்று சொல்லக்கூடியது பாசத்தை நமக்கு நீக்கி அருள் செய்யக்கூடிய அந்த சிவம் எனும் ஒளி. இப்போ நம்முடைய உடலை உருக்கி அதில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆனந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளியை நமக்கு காட்டணும்னா களிம்பு அறுப்பான். களிம்புன்னு என்ன அப்படின்னா, பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த உலக ரீதியான உணர்ச்சிகளை அறுத்து அருள் எனும் இருக்கக்கூடிய தன்மையை நாம் உணர செய்யக்கூடியதாக அமைகிறது. இறைவன் எனும் சிவம் ஆத்மாக்களின் பக்குவத்துக்கு ஏற்ப தன்னுடைய திருவடி ஞானத்தை, திருவடி அப்படின்னாலே ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை, திருவடினா கண்ணில் இருக்கக்கூடிய ஒளின்னு அர்த்தம். அந்த ஒளி ஞானத்தை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க கிடைக்க அந்த பாசம் எனும் சொல்லக்கூடிய அந்த கர்ம ரீதியான விஷயத்தை அழித்து அல்லது அறுத்து அந்த ஒளியாக இருக்கக்கூடிய சிவத்தை உணர செய்யக்கூடியதாக ஒருத்தருக்கு அமையும். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி
களிம்பருத்தான் அருட்கண்விழி பித்து களிம்பனு காத கதிரொளி காட்டி பளிங்கிற் பவளம் பதித்தான் பதியே. இப்ப களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் காட்டி அப்படின்னா மூன்றாவது ஒளியா இருக்கக்கூடியதை கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிவம் எனும் அந்த ஒளி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் முதலிய பாசங்கள் எல்லாம் நீக்கி மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி நம்மளுடைய பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் என்று சொல்லதெல்லாம் நீக்கக்கூடியது. களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து அந்த அருள் சக்தி பதிய வைத்து நமக்குள்ள அந்த அருள் எனும் ஒளி சக்தி பதிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே ஒரு நாள் நம்ம அந்த ஒளியை காணது இல்லை. அது ஒவ்வொரு க்ஷணமும் அதை நாம பதிய வைக்கணும். அந்த அருள் ஒளியை பதிய வைத்து அப்படி பதிய வைக்கும் போதுதான் பாசம் எனும் இந்த உலக ரீதியான விஷயங்களில் இருந்து அது உங்களை போக்கி மேல்நிலைக்கு கொண்டு வருது. களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி அந்த பாசம் சொல்லக்கூடிய அந்த இருள் நம்மளை வந்து அடையாம ஒரு சிவசூரியனாக ஒரு பேரொளியாக நமக்கு முன்னாடி அதை உதித்து நிற்கும். அப்படி இருக்கக்கூடிய பதி அந்த இறை தன்மையா இருக்கக்கூடிய ஒளியே அது எப்படி இருக்கு, பளிங்கில் பவளம் பதித்தது போல. ஒரு இதுல பவளத்தை பதிச்சா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த சிவப்பு நிறமான அந்த செஞ்சுடர் நிறமான நிலையில் இந்த ஆத்ம சூரியன் உங்கள் முன்னால் தோன்றி நிற்கும், உதித்து நிற்கும். அப்ப அருட்கண் என்று சொல்லக்கூடிய அந்த உள் ஒளியை நீங்கள் முன்னோக்கி முன்னே உதிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் செய்யும் போது எல்லா ஜீவன்களும் அந்த ஞான தன்மையை பெற முடியும். இப்ப எல்லா ஜீவனும் அந்த நிலையை பெறணும்னா அதற்கான தகுதி அது வளர்த்துக்கிட்டே வரணும். அப்ப அதுக்கான தகுதி பெறணும்னா சிவ விருப்பம் இறை அருளும் கூட வேண்டும். அந்த தகுதி எப்போ வரும்? அந்த தகுதி வர்றதுக்கான நமக்கு உண்டான தன்மை என்ன வரும்? சிவ விருப்பம். அந்த சிவத்தை பத்தி அல்லது அந்த ஒளியை பத்தி நான் பார்க்கணும், அனுபவிக்கணும், ஒரு விருப்பம் நமக்கு வரணும். அந்த சிவ விருப்பம் இறையனும் அருளும் கூட வேணும். அப்படி கூடி இந்த சிவ விருப்பம் என்பது ஒருத்தருக்கு எப்படி வேணாலும் வரலாம். அவருக்கு திடீர்னு வரலாம், சிறிது சிறிதாட்டு வரலாம். எப்படி ஆயினும் அது நமக்கு இன்னொரு வழியில அந்த விருப்பம் வரலாம். பூர்வ ஜென்ம வாசனையை கொண்டு அந்த விருப்பம் வரலாம். எது? அந்த சிவ விருப்பம் அப்படிங்கிறது. அப்போ புலனறிவு என்பது நம்முடைய எந்திரியங்கள் வழியாக சென்று இந்த உலக நாட்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ உலக நாட்டம் நமக்கு இருக்குது வரையிலும் இந்த அருட்கண் என்ற அந்த ஒளி பிரகாசம் விழிக்காது. அது தோன்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படும். எப்போ நம்ம எந்திரியின் வழியாக எப்பவுமே நம்ம எந்திரிய உணர்வுக்கே நாம வாழ்க்கையில எல்லா தினமும் எல்லா சமயமும் கொடுத்துட்டே இருக்கிறது வரையிலும் உங்களுடைய உள்நிலை அந்த ஒளி பிரகாசம் உங்க முன்னாடி தோன்றாது. அப்படி உங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிட்டுன்னா அதை தீவிரமா நீங்க பற்றி கொண்டீங்கன்னா அந்த அருள் விழிக்கக்கூடிய நிலை வர வர உலக நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும். நாட்டத்தை நீங்க விடணும்னு நினைச்சா விட முடியாது. சிவ நாட்டத்தை நம்ம ஏற்படுத்தணும். அதாவது ஆத்ம ஒளியின் மீது நம்முடைய கவனத்தை திருப்பி வந்தால் அந்த சிவ ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த செஞ்சுடரான அந்த பேரொளி உங்க முன்னாடி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது அப்படி அதுல நாட்டம் வர 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 இந்த உலக நாட்டத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி குறையும் போது உங்களுடைய மூளையில் ஒரு விதமான கணம், நம்முடைய மூளையில தான் இந்த மாற்றம் முதல்ல நடக்குது. இந்த மூளையில நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி 5 புலன்களையும் தடை செய்து உங்களுடைய பிரெயினுடைய தன்மையில தான் அந்த மாற்றம் வரணும். மூளையினுடைய இயக்கத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் போது இந்த ஒளியை நீங்க தியானம் பண்ண பண்ண
நீங்கள் ஒளி ரீதியான தியானம் பண்ண பண்ண உங்களுடைய மூளை செல்களில் மாற்றம் வந்து அந்த மூளை தான் என்ன செய்யுது, நம்மளுடைய எந்திரியங்களை தொடர்புபடுத்துறதுக்கு பண்ணுறதும் மூளை தான், தொடர்புபடுத்தாமல் இருப்பதும் மூளை தான். அப்போ மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் 5 புலன்களுடைய அறிவை தடை செய்து நமது நெற்றிக்கு வெளியே நேரே நீளமான ஒரு ஒளி தோன்றும். நீங்கள் முதல்ல உங்கள் ஆத்ம சூரியனை பார்த்ததுக்கப்புறம் வரக்கூடியது அந்த நீல ஒளி தோன்றும். அந்த நீல நிறமான ஒளியில் உங்களுடைய மனம் ஆழ்ந்து போயிட்டுன்னா, அதோடு நீங்கள் நிலைத்து விட்டீங்கன்னா, அப்படி ஒரு நீல நிறத்தில் தோன்றக்கூடியதுக்கு பேர் தான் நெற்றிக்கண். இப்போ நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நெற்றிக்கண்ணு தான் இந்த ஃபிசிக்கல் நெற்றிக்கண்ணு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. ஒளியாக வரக்கூடிய நெற்றிக்கண் என்பது புருவக்கண் அல்லது புருவத்தினுடைய மையம் என்று சொல்லும்போது, கண்ணினுடைய ஒரு சைடு புருவத்தினுடைய சென்டர் மையம்னு பார்த்தீங்கன்னா கண்ணினுடைய கருவிழியில் போய் அது பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கருவிழி பாயிண்ட் தான் புருவ கண் சொல்லக்கூடிய, புருவத்தினுடைய மையம் புருவ மையம் சொல்கிறது அதுதான். இந்த ஃபிசிக்கல் நெற்றிக்கண் கிடையாது. நெற்றிக்கண் அப்படின்னா இந்த 2 கண்ணிலேருந்து வரக்கூடிய இடகலை பின்களை இணைந்து அது 2 இணைஞ்ச ஒன்று ஆகாய தத்துவமாக இருக்கக்கூடிய இந்த நீல கலரில் நமக்கு முன்னாடி, இந்த நெத்திக்கு நேரம் முன்னாடி ஒரு ஒளி தோற்றம் ஏற்படும். அந்த ஒளிக்கு பேர் தான் நெற்றி கண்ணாகும். இந்த கண்ணை தான் ஞானிகள் சூஸ்ம திருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையை யாரு பெறுகிறாரோ தன்னையும் சிவத்தையும் அறிவர். இந்த நிலை யாருக்கு பெறுதோ அவங்க தான் தன்னையும் அறிகிறாங்க, அந்த சிவத்தையும் அறிகிறாங்க. சிவன் அல்ல, சிவத்தை அறிகிறாங்க. அப்ப பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போர் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றது காப்பசு பாசம், பதியனுக்கு பசு பாசம் நிலாவே. அப்போ பதி பசு பாசம் என்ற 3 தன்மை இருக்கு. அப்போ பதியினை போல பசு பாசம்ங்கிறது ஒரு அனாதியான நிலையாக இருக்குது. இதில் பதிதான் இறை என்று சொல்லக்கூடிய சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த சொரூப நிலை அகண்ட பொருளாக இருக்கிறது. அதை தான் சதாசிவம் என்று சொல்கிறோம். இப்போ சதாசிவ நிலையே பதி என்க. பசுத்தன்மை என்று சொல்லக்கூடிய நிலை என்ன? கட்டப்பட்ட நிலை. நம்ம ஒரு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் பசுத்தன்மை. அப்போ பசுத்தன்மை என்பது ஒரு நம்ம உணர்ச்சிகளில் கட்டுப்பட்டு கிடக்கிறோம். இப்படி உணர்ச்சியில் கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது எது கட்டுப்படுத்துது? எது உங்களை லாக் பண்ணுது? பாசம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சுவாசம் அந்த பசு என்று சொல்லக்கூடியதோட கட்டுப்படுது. அப்போ பதியை நோக்கி போகணும்னா பதி என்ற சிவம் நிலையை நீங்கள் உணரும் என்றால், பாசம் என்று சொல்லக்கூடிய சுவாசத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்கும் போதுதான் நீங்கள் பசுவிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீங்க. பசுத்தன்மையிலிருந்து நம்ம விடுதலை அடைகிறோம். இப்படி பாசத்திலையும் பசுத்தன்மையில் இருக்கக்கூடிய நம்ம அந்த பதி நிலையை உணர்வதற்கு இந்த 2னுடைய இருக்கக்கூடிய சக்தியை அந்த பதியோடு கொண்டு சேர்க்கணும். அந்த பதியோடு சேர்க்கக்கூடிய தன்மையை தான் ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த யோக தன்மைகளாக செய்கிறது. வேயின் எழுங்கணல் போலே இம் மெய்யெனும் கோயிலிருந்து குடிகொண்ட கோநந்தி, தாயெனும் மும்மலம் மாற்றி தயா என்னும் தோய தாய் எழுந் சூரியனாமே. வேயின் எழுங்கணல் போலே அப்படின்னா மூங்கில்ல இருந்து தானே தோன்றும் தீயை போன்று. ஒரு மூங்கில் 2 உரசும் போது அதற்குள்ள தானாகவே ஒரு தீ உற்பத்தி ஆகுது. அதே போன்று இம் எனும் கோவிலிருந்து, இம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியில இருந்து இந்த உடலாக இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கக்கூடிய
இந்த உடல் கோயிலாக இருக்கிறது. என்று சொல்லக்கூடியது உண்மையான தன்மையாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியாக இருக்கிறது. இப்படி இந்த 3 மலங்களையும் கொண்டு இருக்கக்கூடிய நாம இந்த சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த தீ என்று உறைவதனால் எப்படி மூங்கிலிருந்து ஒரு தீ வெளியில வருது, அதே போல இந்த தீ என்று சொல்லக்கூடிய வேயில் எழுங்கணல் என்பது எப்படி உராய்வதனால் உண்டாகும் தீ போல அந்த தீ எழுந்து இந்த தீ என்ன செய்யுது, தீ உற்பத்தி ஆகி எழுந்து அந்த மூங்கில் காடுகள் எல்லாம் அழிப்பதை போல ஒரு மகா குருவுடைய உபதேசம் உந்தி கமழ்ந்து உதித்தெழும் ஜோதி எப்படி வருது, அது உந்தி கமழ்ந்து உருண்டு உதித்தெழும் ஜோதியாக தீயாக உங்களுக்குள்ள புகுந்து அந்த தத்துவமாக இருக்கக்கூடியதெல்லாம் அழிச்சு உங்களை பூர்ணமான நிலைக்கு கொண்டு போகுது. ஒரு குரு கொடுக்கக்கூடிய அந்த உபதேச தீ தான் இங்க சொல்லக்கூடிய என்னது தீட்சை அல்லது உபதேசம் அப்படின்னு கொள்ளக்கூடியது எல்லாம் அதுக்கு தான் பெயர். இந்த உண்மை யாரு அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானத்தை விளங்கும். இந்த மனிதனுக்குள்ள மாபெரும் ஆத்ம சக்தி பலவாறாக செயல்படக்கூடிய தன்மையை அவங்க தெரிந்து கொள்வாங்க. ஆத்மாதான் இங்க இருக்கக்கூடிய ஆகாய தத்துவமாக கூறக்கூடியது அதுதான். அதுல தனது இடகலை பிங்களை என்ற சூஷ்ம நாடிகள் தேகத்தை ஆளுகிறது. உங்க ஆத்மாதான் ஆகாய தத்துவம். ஆத்மா பத்தி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆத்மாதான் இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச விதிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பிரம்ம விதிக்கினுடைய பிரம்ம ஆகாசம் என்று சொல்லக்கூடியதுக்கு இணையானது அந்த ஆத்மா. அப்போ உடல் என்பது என்ன, இடது கலை பின்கலை என்று சொல்லக்கூடிய அந்த சூஷ்ம இயக்கம்தான் இந்த உடலை ஆளுகிற. இந்த உடல் இயக்கத்தை அதுதான் ஆண்டுகிட்டு இருக்கு. இப்படி அவ்விதமான இப்படிப்பட்ட கண்ணுக்கு புலப்படும் ஸ்தூல உடலிலும் கண்ணுக்கு புலப்படாத சூஷ்ம உடலிலும் உள்ளன. இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய உடம்புக்குள்ளேயும் அது இயக்கம் பண்ணிட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரியாமலே அது இயங்கி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய 2 மின் கதியை உடையவை. ஏதோ ஒரு மின்னா ஒரு மின்சார ஒரு கரண்ட் எனர்ஜி. இந்த கரண்ட் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, 2 மாதிரி செயல்படுது. நமக்கு இந்த பாடியில் போகக்கூடிய இந்த மின்சார சக்தியைத்தான் வாசி என்று சொல்லப்படுது. இப்போ இந்த சக்தி என்ன பண்ணுறாங்க, சுசுமனை வழியாக தன்னுடைய நினைவை கொடுத்து அதனுடைய பிராண சக்தியாக மேலும் கீழும் ஏற்றி இறக்கும் போது அங்கு ஒரு மின்காந்த சக்தி உருவாகுது. அப்படி மின்காந்த சக்தி உருவாகக்கூடியதை ஒன்லி பாசிட்டிவ் கரண்ட் எனர்ஜி ஆட்டு மாறுது. நீங்கள் வாசி கிரியா யோகம் எவ்வளோ முக்கியத்துவம்னு உங்களுக்கு அந்த வகுப்புகளில் நம்ம இனி எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். எப்படி அப்படின்னா, ஒரு ஹடயோகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராணனையும் அபானனையும் சேர்க்குறாங்க. ஹடயோகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க நம்முடைய பிராண சக்தியை உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய 10 விதமான வாயுக்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது பிராணன் அபானன். அப்போ ஹடயோகம் சொல்லக்கூடிய ஹனா சூரியன் டானா சந்திரன். ஹடயோகம் அப்படின்னா சூரிய சக்தியும் சந்திர சக்தியுமாக இருக்கக்கூடியதை என்ன பண்ணுறாங்க, அதை பிராணன் அபானன் என்று சொல்லக்கூடியதில் 2ஐயும் சேர்த்துருவாங்க, 2 இணைக்கிறாங்க. இப்படி இணைச்சி செய்யக்கூடிய சாதனை பேர் ஹடயோகம் அல்லது ஹடயோகி. அந்த சாதனை பண்ண முடியவங்க ஹடயோகிகள். இதே விஷயம் உங்களுடைய இடது கண்ணிலிருந்து வரக்கூடிய சக்தி வலது கண்ணிலிருந்து வரக்கூடிய ஒளியாட்டு அந்த ஒளியை சேர்த்தால் அதுக்கு பேரு ஞான யோகம். அப்போ வாசி என்ன பண்ணுது, வாசி கிரியா யோகம் என்பது உங்களை ராஜயோகத்திலிருந்து ஞான யோகத்துக்கு கொண்டு போகுது.
ஹடயோகம் என்ன பண்ணுதோ, உடல் ரீதியான பிராணாயாமத்தின் மூலமாக நாம அபானனையும் பிராணனையும் ஒன்றிணைப்பது மூலமாக உடல்ல இருக்கக்கூடிய 3 விதமான வாதம், பித்தம், கபம், பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள் எல்லாம் ஒரு சமநிலை பெறுது. அதுக்கு அடுத்தால என்ன பண்றோம், நாம வாசி கிரியா யோகத்தை பண்ணும்போது இதை நாம என்ன பண்றோம், அந்த பாசிட்டிவ் கரண்ட் எனர்ஜியை ஃபுல் மேல நம்மளுடைய ஆத்மா நோக்கி நாம கொண்டு போறோம். ஏன் அதை கொண்டு போனோம் அப்படின்னா, அது மேல் நோக்கி இணைந்து சுசுமனை வழியா போகலைன்னா அது கரண்ட் எனர்ஜியாட்டு மாறாது. கரண்ட் எனர்ஜி தான் லைட் எனர்ஜியா மாறும். அப்ப கரண்ட் எனர்ஜி வரணும்னா அதுக்கு முன்னக்கூட்டி அது நாத எனர்ஜியா மாறணும். நாத எனர்ஜியா மாறணும்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடகலை பின்களினுடைய பிராண நிலையில் இருக்கக்கூடியதாட்டு இணையணும். இப்போ மூக்கு வழியா இருக்கக்கூடிய காற்று ரீதியாட்டு நீங்க இணைக்கும் போது அது பிராணாயாமத்தினால உடலுடைய சக்தி, உடல் ரீதியான இடகலை பின்களை இணைக்கிறோம். அதே இடகலை பின்களை சூஷ்ம நிலையில் இணைக்கும் போது அது என்னவா மாறுது, நாதமாக இணையுது. இப்ப நாதமாக உங்களுக்கு மாறணும்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 2 சூஷ்ம சக்தியும் ஒன்றிணைந்து சுசுமனை வழியாக ஒரு பாசிட்டிவ் கரண்ட் எனர்ஜியா மாறணும். கரண்ட் எனர்ஜியாட்டு செயல்படணும். இந்த கரண்ட் எனர்ஜியா செயல்படும் போது தான் நாதம் உற்பத்தி ஆகும். அப்ப நாதத்தை நீங்க உபாசனை பண்ணி வர 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 அந்த நாதமும் இந்த கரண்ட் எனர்ஜியும் சேர்ந்து உங்களுக்கு ஒளியாக லைட் எனர்ஜியா மாறும். அப்ப லைட் எனர்ஜி தான், அதே லைட்டுங்கிற ஒளி எனர்ஜி தான் நம்முடைய 2 கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி முன்னோக்கி இணைந்து முன்னோக்கி வரும்போது தான் அங்கு ஒளி என்று சொல்லக்கூடிய உருவாகுது. அந்த ஒளி தான் நம்முடைய ஆத்மாவை இணைத்து அந்த ஒளி ப்ரொஜெக்ஷன் ஏற்படுது. அந்த ஆத்மாவை இணைத்து வரக்கூடிய அந்த ஒளிக்கு பேர் தான் ஞான யோகம். இப்படி இந்த 2 கண்களினுடைய பார்வையினுடைய சேர்ப்பதினால் ஏற்படக்கூடிய ஞான யோகம், காதுகளில் சப்த ஞானத்தை ஒன்றுபடுத்துவதுதான் உடைய பிரணவம் உதிக்கும் என்றும். பார்த்தீங்களா, காதுல சேர்க்கும் போதுதான் பிரணவம் உதிக்கிறது. கண்ணில் இருக்கக்கூடிய 2 ஒளியை இணைக்கும் போதுதான் உங்களுக்கு ஞானம் உதிக்கிற, ஞானம் என்ற ஒளி உதிக்குது. இப்படி இந்த உடம்புக்குள்ள இருந்து இணைந்து இருக்கக்கூடிய காம அக்கினி, இந்த காமம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த சக்தி, நம்முடைய மூலாதாரத்தில் தங்கி இருக்கக்கூடிய சக்திக்கு பேரு காம சக்தி. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் வரையில் உள்ள அந்த சக்திக்கு பேர் தான் காம அக்கினி, காமாக்கினின்னு பேர். இந்த காமாக்கினிய நீங்க யோகாக்கினியாக மாற்றணும். யோக சக்தியா நீங்க மாற்றணும். கீழே இருக்கக்கூடிய மாற்றி கொண்டுட்டு தான் மேலே போகணும். மேலே போனால் தான் வேலை. அப்ப கீழே இருக்கக்கூடிய காம அக்கினிய, அத காமாக்கினி என்று சொல்லக்கூடியத யோகத்தினால, இந்த சாதனையினால, அந்த வாசினால, வாசிங்கிறது என்ன, இந்த காமாக்கினி நீட்டுறதுவே தான் வாசி. உங்களுடைய சுசுமனை வழியாக மேலும் கீழுமாக நாம நீட்டும் போது தான் அது வாசி கிரியா என்ற நிலைக்கு மாறும்போது அதுதான் என்னவா மாறுது, இந்த செக்ஸுவல் எனர்ஜி அது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாறுது. அப்போ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாறதை தான் யோக அக்கினின்னு சொல்றோம். இப்படி யோக அக்கினியாட்டு மாற்றி ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம்
அகஸ்தீஸ்வராய நமக.